நல்லவர் தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும். நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற, தேவ சமூகத்தை தேடுகிற, அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று பரிசுத்தமான வேத வசனம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. நான் ஒரு வார்த்தையை தெரியப்படுத்திட்டோம். அது பழைய ஏற்பாட்டின் வேதாகம புஸ்தகத்தில் நாகும் 1வது அதிகாரத்தில் 7வது வேத வசனம் இப்படியா நமக்காய் பேசுகிறது பாருங்க. நாகும் 1வது அதிகாரம் 7வது வேத வசனம் இப்படியா சொல்லுது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்பி இருக்கிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற மக்களை அவரே அறிஞ்சிருக்கிறாருங்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் நம்பிக்கை வைத்த மனிதர்கள் உங்களை ஏமாற்றலாம். நம்பிக்கையாய் கூட இருக்கிற நபர்கள் நம்மளை எல்லாத்துலேயும் மறந்து போகலாம், எல்லாத்துலேயும் விலகி போகலாம். ஆனால் வார்த்தை சொல்லுது, நாகும் 1வது அதிகாரம் வசனம் 7ல் அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற மக்களை அவர் அறிஞ்சிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? உங்களை தான் கர்த்தர் அறிந்திருக்கிறன்னு சொல்றார். இந்த நாகும் தேவனுடைய வார்த்தையில் அழகா சொல்றார். நாகும் 1வது அதிகாரம் 7வது வேத வார்த்தையில இக்கட்டு நாளில் அரணான கோட்டையா கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு செய்வார் சொல்லி நம்பி, சில காரியத்தில் பாரத்தோட கர்த்தர் மேலே நம்பி சில காரியத்தில் கலக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களா? அது எல்லாம் இன்னைக்கு நன்மையாக மாறப்போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். அது எல்லாத்தையும் கர்த்தர் ஒரு கிருபையின் உயர்வாக உங்களுக்கு மாற்ற போகிறார். எதை குறித்து நீங்கள் பயப்படாமல் இருங்க பிரதர் சிஸ்டர். நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்களுக்குரிய ஸ்தலத்தில் கர்த்தர் அரணான பாதுகாப்பாக வரப்போகிறார். என்ன நடக்க போகுது பயத்தோட, என் வேலையை எப்படி செய்ய போகிறேன் ஒரு கலக்கத்தோட, எப்படி என் பிள்ளைகளை நான் அடுத்த படிப்புக்கு நான் ஆயத்தப்படுத்த போகிறேன் ஒரு குழப்பத்தோட, அப்படி எல்லாம் இருக்காதீங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுது பாருங்களேன், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை அவர். இன்னும் அழகாக சொல்லுது பாருங்க இந்த வசனம் கடைசி பகுதி. நாகும் 1வது அதிகாரம் வசனம் 7 கடைசி பகுதி சொல்லுது பாருங்க, தம்மை நம்பி இருக்கிறவர்களை அறிந்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் யாரெல்லாம் அவரை நம்பி இருக்கிறாங்க, யாரெல்லாம் அவருக்காக காத்திருக்கிறாங்க, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்க, யாரெல்லாம் அவர் மேலே ஒரு பெரிய ஒரு வாஞ்சியோடு இருக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் கர்த்தரை அறிந்திருக்கிறாருங்களாம். ராமன் சொல்கிறீங்களா? நாகும் 1வது அதிகாரம் வசனம் 7 பிரகாரமாய் உன்னை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய இக்கட்டை கர்த்தர் மாற்ற போகிறார். உனக்கு கர்த்தர் அரணான கோட்டையா வரப்போகிறார். தேவ நாமத்தை விசுவாசத்தோட அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. நாகும் 1வது அதிகாரம் வசனம் 7வது வேத வார்த்தையை விசுவாசத்தோட இப்போ நாங்கள் பேசுகிறோம். விசுவாசத்தோட ஜெபிக்கிற ஆண்டவரை அரணான கோட்டையாய் வாங்க சுவாமி. யாரெல்லாம் பலன் அற்று போய் நிற்கிறாங்களோ, யாரெல்லாம் சமாதானத்தை இழந்து போய் நிற்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே சுகத்தை இழந்து போய் நிற்கிறாங்களோ, அவங்களுக்கு கர்த்தர் ஒரு அரணான கோட்டையா வரும்படியா, ஒரு அரணான பலனாய் வரும்படியா இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் அறிக்கை பண்ணுகிறேன். ஓ ரா தௌடா லீசி கோலாமாலா. இப்பொழுது தேவனால் வருகிற ஒரு சமாதானம் ஆண்டவர் வெளியே வர முடியாமல் இருக்கிற தடைகள் உடைந்து போகட்டும் ஆண்டவர். கர்த்தர் நீர் நம்பி இருக்கிறவங்களை அறிந்திருக்கிறீங்கப்பா, அதற்கான நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.